உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். கேசியா ஃபிஸ்டுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கொன்றை. குறிப்பாக சரக்கொன்றையை கொன்றை என்று சொல்வார்கள். அந்த கொன்றை மலரை எடுத்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. புதிதாக கிடைத்தாலும் நாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு பிடி எடுத்து பசும் பாலில் இட்டு காய்ச்சி சிறிது கற்கண்டு சேர்த்து ஓரிரு வேளை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகள், உடலினுடைய உள் உறுப்புகள் அத்துணைக்கும் பலம் தந்து நலம் தந்து ஆரோக்கியத்தை நிலைப்படுத்தக்கூடியதாகவும் உடலை பொன்னிறமாக மாற்றக்கூடியதாகவும் இந்த கொன்றையும் பாலும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நீர்முள்ளி என்ற ஒரு தாவரம், அது பதப்படுத்தப்பட்ட நிலையிலே நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த நீர்முள்ளி வித்தை வாங்கி பொடித்து காலையிலே அரை தேக்கரண்டி, மாலையிலே அரை தேக்கரண்டி பாலோடோ தேனோடோ நாம் பருகி வருகின்ற பொழுது அது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக, ஆரோக்கியத்தை நிலைப்படுத்தக்கூடியதாக, விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, உடல் திசு வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இந்த நீர்முள்ளி வித்தும் தேனும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஹைக்ரோபில்லா ஆரிக்குலேட்டா என்று தாவர பெயரை பெற்றிருப்பது நீர்முள்ளி. இது நிருகோபி என்று தெலுங்கு பாஷையிலே சொல்வது வழக்கம். நிருகோபி. கோகிலாக்ஷா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த நீர்முள்ளி ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக நமக்கு பயன் தருகிறது. ஒரு டிமெல்ஷன்ட் என்கின்ற வகையிலே மேற்பூச்சு மருந்தாகி உள்ளே இருக்கின்ற ரணத்தை ஆற்ற வல்லதாக திகழ்கிறது. ஒரு அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே விந்து உற்பத்திக்கு இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது மலடு என்று பொருளாகும். ஆண் மலடை இது போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக இது திகழ்கிறது. ஆண்கள் அன்றாடம் அரை தேக்கரண்டி நீர்முள்ளி வித்தை தேனோடோ பாலோடோ பருகி வருகின்ற பொழுது அது விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் த டோட்டல் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது. த மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மையை அதிகப்படுத்தி வேகமாக நீந்தி சொல்லக்கூடிய விந்துகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இது திகழ்கிறது. த ரேபிட் ப்ரோக்ரஸிவ் மோட்டைல் என்று ஆங்கிலத்திலே குறித்திருப்பார்கள். சாதாரணமாக 60 விழுக்காடு அது இருந்தால் வெகு சீக்கிரத்திலே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு ஆணுக்கு ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த நீர்முள்ளி ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நீர்முள்ளி விதைகளை பயன்படுத்தி சிறுநீர் சுருக்கு, உடல் உஷ்ணம், கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், நீரேற்றம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நீர்முள்ளி விதை, பனங்கற்கண்டு, சோம்பு, வெட்டிவேர். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். வெட்டிவேர் ஒரு சிறந்த கூலண்டாகவும் ரெஃப்ரிஜரண்டாகவும் இருக்கிறதுனால நம்ம வெட்டிவேர் சேர்க்குறோம். சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும், உடலில் இரத்தத்தின் pH கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், அதிக அளவு அசிடிக்காக இருந்தால் அதை நார்மலாக கொண்டு வரக்கூடிய மருந்தாகவும் வெட்டிவேர் செயல்படும். இதோட நாம் நீர்முள்ளி விதைகள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு நீர்முள்ளி விதைகள். நீர்முள்ளி விதைகள் இந்த நீரோடு சேர்ந்து கொதிக்கும் பொழுது அப்படி கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த நீர் ஜெல்லி மாதிரி தான் வரும். நீர்முள்ளி விதைகளை நம்ம நீரில் ஊற வச்சுட்டு கூட காலையில் அந்த தண்ணியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் கம்மியாகும், கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் குறையும். அதே போல் நீர்முள்ளி விதைகளை பாலில் ஊற வச்சுட்டு அதோட சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு சரியாகும். நம்ம இதோட பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இது சிறுநீர் சுருக்குனால ஏற்படக்கூடிய சூடுக்கு மட்டும் இல்லாமல் மூலச்சூட்டுக்கும் இது மருந்தாக செயல்படும். மூலம் இருப்பவர்களும் இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது அவர்களுக்கு மூலத்தினால் ஏற்படக்கூடிய ஆசனவாயில் ஏற்படக்கூடிய எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இந்த நீர்முள்ளி விதைகள் நீரில் மிக்ஸ் ஆன உடனே ஜெல்லி மாதிரி இப்படி வர ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் விதை தான் சேர்த்தோம், ஒரு அரை தேக்கரண்டி விதை தான் சேர்த்தோம். ஆனால் இது உப்பி இந்த அளவுக்கு வந்திருக்கு. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது, தினமும் ஒருவேளை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் சொல்றக்கூடிய பிபி கம்மியாகும். உடலிலிருந்து நீர் சரியா வெளியேறாத போது உடலில் நீர் ஏற்றம் ஏற்படும். அப்போ நமக்கு கை கால் முகத்துல எல்லாம் வீக்கம் வரும். அந்த மாதிரி வீக்கம் இருக்கிறவங்க கூட இந்த கஷாயத்தை ஓரிரு முறை எடுத்துக்கொள்ளும் பொழுதே இது சிறுநீர் பெருக்கியா செயல்பட்டு அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த மருந்து நாம இப்போ வடிகட்டிடலாம். நீர்முள்ளி விதைகள், வெட்டிவேர், சோம்பு மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற லாங் லீவ்டு பர்லேரியா என்று சொல்லப்பெறுகின்ற நீர்முள்ளி மலைப்பகுதிகளிலே நீர்ப்பாங்கான இடங்களிலே நிறைய முட்களோடு இருக்கின்ற ஒன்றாக நமக்கு கிடைக்கிறது. இதனுடைய விதைகள் நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது சாதாரணமாக டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளி எடிமா என்று சொல்லக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது. ஒரு கூலண்ட் என்கின்ற நிலையிலே உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக திகழ்கிறது. அதோடு கூட எமனோகோக் என்கின்ற வகையிலே முறையற்ற மாத விலக்கை சரிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே பால் தரும் தாய்மார்களுக்கு பால் பெருக்கியாக இந்த நீர்முள்ளி விளங்குகிறது. விந்துவை உற்பத்தி செய்வதும் இதனுடைய வேலையாக நாம் பார்த்திருக்கின்றோம். இதனோடு ஃபென்னல் என்கின்ற சோம்பு சேருகின்ற பொழுது சோம்பு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாகவும் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே நுண்கிருமி நாசினியாகவும் சோம்பு திகழ்கிறது. இந்த சோம்போடு வெட்டிவேர் சேர்க்கின்ற நிலையிலே ஆங்கிலத்திலேயும் இதை வெட்டிவேர் என்று சொல்லுவது வழக்கம். வெட்டிவேர் மணத்தை தருவது மட்டுமல்லாமல் இது குளிர்ச்சியை தர வல்லதாக திகழ்கிறது. இதை ஒரு பானமாக நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது இதய ஓட்டத்துக்கு நலம் தர வல்லதாக திகழ்கிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. குருதியிலே இருக்கின்ற அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடிய வல்லமை இந்த வெட்டிவேருக்கு உண்டு என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நீர்முள்ளி வித்து, வெட்டிவேர், அதனோடு சோம்பு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது, என்ன பயனை தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.